அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அட்னைட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற நம்முடைய காணொளி சேனல்ல இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய கேள்வி அணு மற்றும் அணுக்கரு இயற்பியல், ஆங்கிலத்துல அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படிங்கிற பாடத்துல இருந்து ஒரு கேள்வி. ரொம்ப எளிமையான கேள்விதான். நீட் தேர்வுல 2020ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. 0.5 கிராம் நிறையுள்ள பொருளுக்கு சமமான ஆற்றல் உள்ளது. 4 தெரிவுகள் கொடுத்திருக்காங்க. நம்பர் 1 1.5 × 10⁻13 ஜூல், 0.5 × 10⁻13 ஜூல், 4.5 × 10⁻16 ஜூல், அதே 4.5 × 10⁻13 ஜூல். சரியான விடை பார்க்கலாம். நம்ம படிச்சிருக்கிறோம் ஐன்ஸ்டீனின் நிறை ஆற்றல் சமத்தன்மையின் படி. ஐன்ஸ்டீன்ஸ் மாஸ் எனர்ஜி ஈக்குவலன்ஸ் சொல்லுவாங்க. C = mc², E = mc². உலகையே புரட்டிய ஒரு உன்னதமான சமன்பாடு, உலக அறிவியல் களத்தையே திசை மாற்றிய ஒரு சமன்பாடு. E = mc². E என்பது சமமான ஆற்றல், m என்பது பொருளின் நிறை. எவ்வளவு சார்? 0.5 கிராம். கிராம் இருந்தா அப்படியே நம்ம என்ன செய்யணும்? கிலோகிராமாக மாற்றணும். × 10⁻³ கிலோகிராம். C வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் தெரியும், 3 × 10⁻8 மீட்டர்/செகண்ட். அப்ப E எவ்வளவு? கேபிட்டல் E = m 0.5 × 10⁻³ × c², 3 × 10⁻8 the whole square. அப்ப 3 ஸ்கொயர்னா எவ்வளவு வரும்? 9. இந்த இது 8 × 216. அப்ப இங்க -3 இருக்கு. அப்ப மொத்தத்துல 0.5 × 9 × 10⁻8 2 16 -3 13 +13. 0.5 × 9 × 10⁻+13. 0.5 × 9 பெருக்குனா 4.5. ஏற்கனவே என்ன இருக்கு? 10⁻13. So 4.5 × 10⁻+13 ஜூல் என்கின்ற 4வது ஆப்ஷன், 4வது தெரிவு சரியான விடை. 0.5 கிராம் நிறையுள்ள பொருளுக்கு சமமான ஆற்றல் 4.5 × 10⁻13 ஜூல் என்பது. ஓகேயா? இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளியில இந்த அணு மற்றும் அணுக்கரு இயற்பியல் பாடத்துல ஒரு 12 கேள்விகள் பார்த்திருக்கிறோம். இன்னும் ஒரு கேள்வி, 13வது கேள்வி பார்த்த பிற்பாடு நம்ம வேறு ஒரு பாடத்திலிருந்து கேள்விகள் பார்க்க தொடங்குவோம். அடுத்த காணொளி வரும் வரைக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.